போன வாரம் காதல் கொண்டேன் 7G ரெயின்போ காலனி படங்களின் டைரக்டர் செல்வராகவனுக்கு அவரோட கேமராமேன் அரவிந்த் கிருஷ்ணா, மியூசிக் டைரக்டர்ஸ் யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிரேம்ஜி அல்வா கொடுத்தாங்க. ஆனா அவர் கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க. போட்டியெல்லாம் இல்லைங்க, தப்பு. ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா விளையாடுறதுக்கு என்ன எங்க வந்துருக்கீங்க? சிங்கப்பூர்ல என்ன இருக்குது? அது விளையாடுறதுக்குனாலும் நீங்க பாட்டுக்கு வந்து கேமரா பிடிச்சிருந்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டேக் இல்லையா, ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு என்னால முடியாது. கேமரா கரெக்டா இல்லையா? ஏன்னா டச் பண்ற இஷ்யூஸ் வந்து இல்லைன்னா நான் டிவில வந்து நான் அசிங்கமா இருக்கேன்னு நினைக்கிறேன். யார் ஐடியா நீங்க யாரு வந்து என்ன தெரியுமா? யாரு பண்ணது? பின்ன எங்க அண்ணன் பிளான் பண்ணி இவங்க கிட்ட பேசி இவங்க வந்து சேர்ந்து உங்களுக்கு பண்ணாங்க. அவ்வளவுதான். பிரயத்னம் பண்ணி இருக்காது சொல்லுங்க. இல்ல போனா கூட ஓகேன்னா இருக்கு. இந்த மாதிரி அசிங்கமா யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லங்க பின்ன போய் கேமரா வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒருத்தன் பொண்ணு கொடுக்க மாட்டான். அசிங்கமா இல்ல. ஐ நீட் தி டேப்ஸ், ஆல் தி டேப்ஸ். ஐ நீட் டு செக் தி ஹார்ட் டிஸ்க். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணதை நான் விடுவேன். I don't want to come in any pictures or any videos. Who else can take a liberty with you to do this? இது லிபர்ட்டி கிடையாது சார். நான் யாருக்கு கொடுத்தனா? உங்களுக்கு கொடுத்தனா அந்த ரைட்? லிபர்ட்டி கொடுத்தனா? உனக்கு கொடுத்தனா? இவனுக்கு கொடுத்தனா? இல்ல இவனுக்கு கொடுத்தனா? லிபர்ட்டி யார்? நீங்களே உங்களுக்கு ரைட்ஸ் எடுத்துக்கிறீங்க. Somebody's life இருக்கு. நான் I don't want to delete the hard disk. delete இல்ல. How can you take it in such a way? இல்ல நான் bad words எல்லாம் வந்துரும். எனக்கு ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூஸ்லாம் வந்து நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். How can Venkat tell my name? நான் அவர் வந்து பண்ண சொல்லுங்க. இல்ல நீங்களே பண்ணிக்கங்க. நான் தானே கிடைச்சேன். நீங்க தானே பெரிய ஆளு. என்கிட்ட யூ ஷுட் ஹவ் ஆஸ்க் பெர்மிஷன். இப்ப பண்ணல இல்லையா? ஓபன் பண்ணி நினைப்பீங்க. எப்படியா பர்மாமா? உனக்கு 1000 படம் இருக்கு. உனக்கு 1000 படம் இருக்கு. உனக்கு பணம் வரும் போகும். அதை பத்தி என்ன பிரச்சனை? உங்களுக்கு மட்டும் தான் பணம். எனக்கு இல்லை சார். எனக்கு தான் லைஃப். எனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஜாலியா விளையாடுவீங்க. என்னால முடியாது. டியூன் நீங்க யூனிட்ல கொடுக்கறதா ப்ரொடியூசர் எடுத்தாரு. நான் கொடுக்குறேன். ரெக்கார்டிங் யார் சார் பே பண்றதுக்கு? அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க உங்க பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு படம் தான் ஒரு இயருக்கு. அது சரியா இல்லைன்னா நான் காலி எப்படியே அட்லீஸ்ட் நீங்க கேட்கணும் பர்மிஷன். நீங்க எப்படி கேமரா வச்சுக்கிறது ஸ்டுடியோல வந்து? சாரி சும்மா எப்படிங்க? இல்ல சார், ஆரம்பத்திலே வந்து பிரேம் கேட்கும்போது உள்ள ஜாலியான டைப் பண்ணேன். ஜாலியான டைப்லாம் இல்லைங்க. இப்ப இருக்க பிரச்சனை எல்லாம் முடியாது. ஐ வாண்ட் டு மீட் வெங்கட். அண்ணன் வர சொல்லுங்க. இல்ல சீரியஸா சொல்லுங்க. ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. பிரபு வந்து கேட்டா சார், என்ன இவன் வந்து பக்ரா பண்ணுவானா? அப்ப இவனுக்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணி தந்தான் சார். இவன் சொன்னா பண்றானு சொல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிரபுவும் பேசிட்டாங்க. அவ்வளவுதான். Now he substitute with me. Okay, now listen. Now all you have to do is not this out. Okay, my brother is going to do that. Okay, நான் இங்கே இருக்கேன். பிரபு வராங்க. Who is responsible for this? என்ன கேட்டிங்களா ஃபர்ஸ்ட்? நீங்க my brother. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்ற டோனே தப்பா இருக்கு. நான் ஆடிங் பண்ணிட்டேன்னா நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பேசணும்னு தெரியும். நீங்க பண்ண தப்புக்கு நான் உட்காந்து நான் மாறி மாறி கத்தின்னு இருக்கேன். நீங்க உட்காந்து ஜாலியா அப்படியே பக்கம் ஆடி பண்ணிட்டு இல்ல ஐ திங்க் வெயிட் பண்ணணும். இல்ல சார், கேமரா என்ன ஓடுதான்? It's not an issue to be spoken about so much. Okay, sorry. Okay, please over and but who gave you the right to interfere first? எதுக்கு அப்பாலஜி சொல்லிட்டு வந்து my time is gone. எனக்கு சார் அலர்ஜினா அலர்ஜி தான். நான் கேமரா போய் போயிருக்கேன். எப்பயாவது choice of words is too bad. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இல்ல. என் வேலை நான் வேலையை பார்க்க வந்திருக்கேன். நான் இதெல்லாம் விளையாட வரல. நான் somebody should ask me first வந்து யார் நான் இந்த கிடையாது சார். இங்க விளையாட முடியாது. இது ரெக்கார்டிங் தியேட்டர் வந்து. அதுவும் ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் சிரிச்சதுன்னு வச்சுக்கீங்களா. அப்புறம் வேலை இல்லாம உட்காந்துருக்கு. நான் வீட்டுல எங்க வீட்டுல சொத்துக்கிட்டு எதுவும் கிடையாதுங்க. நான் அப்புறம் நானே தான் வரணும் திரும்பி. What I want to do இல்ல. I don't want to see people anymore. அவ்வளவுதான். இல்ல I can't take it. I don't want to see people anymore. Let's just leave. I don't want to come back to the studio anymore. இது இஷ்யூ தான் எனக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஃப்ரெண்டா இருந்ததெல்லாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃப்ரெண்ட் நான் இப்படியே விளையாடுவாங்க வந்து. I'm not a film personality. I stay away from the industry. I have smashed everything on this. If it is not you or Prem anyone. ஒரு டிவில வந்து நான் சினிமா நான் வந்து ஏதோ உண்மையா நடக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். டிவில எல்லாரும் ஊர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. Millions of people will see it and laugh with me. Laugh about me. அசிங்கமா இருக்கு. ஆமாங்க, everyone will laugh with him. ஏன்னா அவர் தான் நிஜ மாஸ்டர் மைண்ட். உண்மையாவே பிளானட் கலட்டா மியூசிக் கம்போசர் பிரேம்ஜிக்கு தான் அல்வா கொடுக்க போறோம். செல்வராகவன் ஆரம்பத்துல இருந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு.
ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு. I can't, my blood pressure rises, I can't control myself. Don't make it delay. யாரையா கொடுத்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? Who are you people to just walk into my life and do whatever you want? ஏய் நீங்க இருந்தீங்களா? உங்களை ஏமாத்திட்டீங்களா? உங்களை பார்த்து நான் பேர் சிரிக்கிட்டுமே. அவனை பார்த்து சிரிக்கவே இல்லை. சொன்னேன் திட்டு வர கொஞ்சம்